ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிக்கெட் டு ஃபினாலே எல்லா டாஸ்க்கும் விளையாடி டாப் நம்பர் 1 பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான் இருக்காங்க. சொந்த வகையில் டிக்கெட் டு ஃபினாலேயை வின் பண்ணது யாருன்னா அரோரா தான். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலுக்கு மொத்தமாக 8 டாஸ்க்கை கொடுத்துருக்காரு. அந்த 8 டாஸ்க்கும் இப்போ முடிவடைஞ்ச நிலையில் டிக்கெட் டு ஃபினாலேவை தட்டி தூக்கிறாங்க அரோரா. டிக்கெட் டு ஃபினாலே 7வது டாஸ்க்கான ஜென்ரல் நாலேஜ் டாஸ்க்கை வச்சிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் டாஸ்க்னா என்னன்னா, பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாரையும் அப்படியே ரவுண்டா உட்கார வச்சு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்பாரு. அந்த கேள்விக்கு இன்னொரு ஹவுஸ்மேட்ஸை பார்த்து அவனுக்கு பதில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு வர கேட்பாரு. தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பாயிண்ட், தெரியாம சொன்னாங்கன்னா ஆட்டத்தை விட்டு விலகி போயினே இருக்க வேண்டியதுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா டாஸ்க்ல அதிகமான கேள்வியை கரெக்டா சொல்லி அரோரா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அரோரா பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்ல செம்ம டேலண்டான பொண்ணு. அரோரா பேசும்போதும் பாத்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்புலாம் அப்படியே கரெக்டா இருக்கும். நிறைய புக்கு படிச்சவங்களால தான் இந்த மாதிரி தமிழ் அழகா கரெக்டா உச்சரிக்க முடியும். ஜென்ரல் நாலேஜ் டாஸ்க்ல அதிகமான பதில விடையா சொல்லி இந்த டாஸ்கை வின் பண்ணி முதல் இடத்துக்கு முன்னேறி சென்றிருக்காங்க அரோரா. அடுத்து பாத்தீங்கன்னா கார் டாஸ்க். இந்த கார் டாஸ்க்ல கடைசி வரைக்கும் சுபிக்ஷாவும் அரோராவும் இருந்து கடைசி ரன்னரா அரோரா அவங்க வெளியாகி போறாங்க. கடைசியில சுபிக்ஷா அவங்க கார்ல இருந்து கார் டாஸ்கை வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் சுபிக்ஷா அவங்க குறைவான பாயிண்ட் வச்சிருந்ததுனால டிடிஎஃப் அவங்களால வாங்க முடியல. அதிக பாயிண்ட் வச்சிருந்த அரோரா அவங்க டிடிஎஃப் அப்படியே தட்டி தூக்கிட்டாங்க. அரோரா டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சது பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் 50 டேஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணல. துஷாரை தான் நோண்டிட்டு இருந்தாங்க. ஒரு கண்டென்ட்டும் கொடுக்காம 50வது நாளைக்கு மேலதான் அவங்க கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேமை நல்லா விளையாடி இந்த டிக்கெட் டு ஃபினாலே வெற்றி பெற்று ஃபைனல் வரைக்கும் நுழைஞ்சதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் யார் எவிக்ட் ஆகி போறாங்க அப்படின்ற லிஸ்ட்ல கண்டிப்பா அரோரா பேரும் இருக்கும். ஒரு 3 வாரமா அவங்க விளையாட்டுல பாத்தீங்கன்னா மாற்றம் தெரிஞ்சுது. அவங்க பேச்சிலும் சரி, அவங்க கேம்லயும் சரி ஒருவித மாற்றத்தை மாற்றி இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க அரோரா. இருந்தாலும் இந்த வார எவிக்ஷன் லிஸ்ட்ல அரோரா இருக்கிறதுனால இந்த டிக்கெட் டு ஃபினாலே அவங்களுக்கு கிடைச்சாதான் கிடைக்கும். சப்போஸ் விஜய் டிவி டீம் அவங்க போனா போது கஷ்டப்பட்டு விளையாடி டிக்கெட் டு ஃபினாலே வாங்கியிருக்காங்க. அவங்கள ஃபைனலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணா மட்டும்தான் அவங்க ஃபைனல் வரைக்கும் போக முடியும். டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாலும் இந்த வார எவிக்ஷன் லிஸ்ட்ல அரோரா பேர் இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க எவிக்ட் ஆவாங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் பட்டனை அமைத்துருங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.